என்ன சாரு, எங்கேயாவது ஹோட்டல்ல போய் தங்க போறீங்களா? ஹோட்டலா? இந்த ஊர்லயே தங்க மாட்டேன். அது திடீர் முடிவு கட்டிட்டீங்க. சாதாரணமா இந்த வாத்தியார் உத்தியோகமே நமக்கு டேஞ்சர். அதுலயும் ஒரு பொண்ணுக்கு பாடம் சொல்லி தரது பெரிய டேஞ்சர். அந்த பொண்ணு இங்க வந்து என்ன அதட்டினா என்ன மிரட்டினா? சாரு, இப்போ உங்களுக்கு எல்லாம் நான் வாத்தியாரா இருக்கணும் போல இருக்கு. எந்தெந்த இடத்துல எப்படி நடக்கணும்னு தெரியலையே. மாலவியம்மா சும்மா படபடன்னு பேசுவாங்க, ஆனா பசு மாதிரி குணம். நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். சுழலிலே என் மனம் சிக்கி தவிக்குது. எண்ணாத எண்ணங்கள் எண்ணி எண்ணி எந்த இதய வீணை ஒலிக்குது. இதய வீணை ஒலிக்குது. இது ஏனென்று நீ சொல்லுகின்றே, ஏனென்று நீ சொல்லுகின்றே. மனசை என்னவோ கொண்டது புரியலே. ஏனென்று நீ சொல்லுகின்றே, மனசை என்னவோ கொண்டது புரியலே. ஏனென்று நீ சொல்லுகின்றே. புரியலையே. அத்தான் வர வர வாத்தியார் சாரும் மாலவியும் ஜோடியா குஞ்சுக்கிட்டு ஜோடியா படிக்கிறாங்க தான். அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஆங்கிரி அழுக வருது அத்தான். அப்படியா? சரி, நான் உனக்கு கவனிச்சுக்கிறேன், நீ கவலைப்படாத. அத்தான், என் ஒய்ஃப் மாலவி இல்ல, என்ன ரொம்ப லவ் பண்றாத்தா. அதுவும் இல்லாம பாக்குறப்பெல்லாம் சிரிக்கிறாத்தா. என்ன சிரிக்கிறாளா? ஏன்டா எல்லாம் என் பர்சனாலிட்டி பார்த்தானே? ஆமாண்டா, ஆமா, உன் பர்சனாலிட்டியை பார்த்தேதான் சிரிக்கிறான். அதான பார்த்தேன், நான் என்னமோன்னு நினைச்சிட்டேன். ரைட், லைன் கிளியர். அது தெர்றா, இன்னும் தகுந்த மாதிரி நடந்து மாலதியை நைட் பண்ணிக்க. அத்தான், அதையும் கொஞ்சம் நீயே சொல்லி கொடுத்துறேன். சும்மாதான் மடையா, இதெல்லாமா சொல்லி கொடுப்பாங்க? இத கேள்றா, நல்ல டிப் அட்ரஸ் பண்ணிக்கோ. அவ அழகை பத்தி நல்ல ஸ்டைலா எடுத்து சொல்லு. சுமர்றா, அவன் மனசு கூடாம நடந்துக்கும். அத்தான், இன்னிலிருந்து பாரு, மாலை சும்மா அப்படியே நைஸா கவர. பெல் ஆயிடுச்சு, நான் போகணும், இல்லாட்டி என்ன சர்ச்சை பண்ணுவான். இங்க வாடா. அப்படி இனிமே இந்த மாதிரி இங்கிலீஷ் பேசி எனக்கு பயம் காட்டின உன் முதுத்தலை குடிச்சு போடுறதா. சரிவா? ஜாக்கிரதை. குட் மார்னிங். குட் மார்னிங். எக்ஸ்கியூஸ் மீ சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல. யார் இவ்வளவு அழகா அலங்காரம் செஞ்சது?
எப்படி நம்ம வேலை? மாமா நீங்களா? இது யார் செய்வாங்க? ஐ எம் வெரி கிளாட். தேங்க்யூ மாமா. பாட ஆரம்பிக்கலாம். ஓ வாங்க மாமா. இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறம் பார்த்துக்கலாம். ஏற்பாடு பண்ணிட வேண்டியது. அது சரிதான் கண்டிப்பா. மாலதிக்கு பரீட்சை முடியாம படிப்பு பாதியில நிறுத்த இஷ்டம் இல்லை. அதுக்குள்ள தை மாசமும் பிறந்துடுது பாரு. ஆமா, அதுவும் ஒரு நல்ல ஐடியா தான். நல்ல ஐடியா தான். வாங்க உட்காருங்க. உட்காரப்பா. உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். என்னது, என்ன பத்தீங்களா? ஆமா, வேற ஒண்ணும் இல்ல, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். ஆமா, உனக்கு சொந்த ஊர் மைசூர். உன் தாய் தகப்பன் இருக்கிறாங்க? என் தாயாரையும் தகப்பனாரையும் நான் பார்த்ததே இல்லைங்க சார். அப்போ உன்னை வளர்த்தது யாரு? என் பாட்டி தான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு என்னை வளர்த்து படிக்க வச்சு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க. சின்ன பையனா இருக்கும் போதே அவங்க இறந்து போயிட்டாங்களா? அதெல்லாம் எனக்கு சரியா தெரியாதுங்க சார். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வர இருந்துச்சு. அதுல இருந்து என் பாட்டி தான் என்னை காப்பாத்தினாங்க. இன்னும் என்னென்னமோ கதையெல்லாம் சொல்லுவாங்க சார், அதெல்லாம் எனக்கு புரியறது இல்லை. என்ன கண்டிப்பா இவர் கதை கூட நம்ம மச்சினர் கதை போலே இருக்கு இல்லையா? ஏறக்குறை அப்படியேதான் இருக்கு. பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர் போல் இருக்கு. இருக்கு, நல்லா இருக்கு. நேரமாச்சு, நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போகணும். நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம், இத வந்துட்டேன். பாத்தீங்களா? டேய் மலையாண்டி, ஐயோ உண்மையை ஒழிக்காம சொல். அந்த கிழவியும் குழந்தையும் நீ என்ன செய்த? சத்தியமா சொல்றேன், இந்த கையாலதான் அந்த கலையையும் குழந்தையையும் கொலை பண்ணினாருங்க. அவங்களை பதத்தி இடத்த வேணும்னா நோண்டி காமிக்கிறேன். என் மேலேயாவா சந்தேகம்? இந்த பையனுமே இந்த பூமியில இருந்து என்ன புண்ணியம்? உண்மையில நம்பிக்கை இல்லைன்னு சொல்லலடா, நம்பிக்கிறோம். சரி, இப்படி போ. எல்லாம் போகணும். வீராசாமி, தர்மலிங்க வீட்டுல சந்திரன் ஒரு வாத்தியார் பையன் வந்திருக்கான். ஓஹா, அந்த பையன் தான் பொழைச்சு மறுபடியும் உயிரோட வந்துட்டாங்கிற சந்தேகமா உங்களுக்கு? அதுக்காக சொல்லப்பா, அவனோட வயசும் அவனோட குடும்ப கதையை கேட்கும் போது எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. வேணும்னா சொல்லுங்க ஜமா, அந்த பையனையும் தீர்த்துடலாம். ஐயோ பாவம், அவன் ஒரு கோழை. அவனால நமக்கு ஒரு தொந்தரவும் கிடையாது. கோவா மாம்பழமே கோவா மாம்பழமே, கோவா மாம்பழமே கோவா மாம்பழமே, மச்சி வீட்டில் காய்ச்சிருக்கும் மல்கோவா மாம்பழமே, பச்சைக்கிளி போத்தாத மல்கோவா மாம்பழமே, கோவா மாம்பழமே மல்கோவா மாம்பழமே, ஜில்லாவெங்கும் புல்லா போடும் பலே கில்லாடி, உன்னை தேடி வந்தேன் சில்லாலங்கிடி சிங்காரல்லேடி, சமக்கு சிங்காரல்லேடி, பட்டு பட்டுன்னு வெட்டிக்கிட்டு எட்டி எட்டி என்ன பார்த்துக்கிட்டு பாட கண்ணாடியை பேசிக்கிட்டு சும்மா சிக்சி பம்சி பம்சி போட்டுக்கிட்டு கூதி சின்னி வாடி வெளியே கூதி சின்னி வாடி, கோவா மாம்பழமே கோவா மாம்பழமே, கூதி சின்னி வாடி வெளியே கூதி சின்னி வாடி, மினுக்கு தடைய குழுக்கு இடைய சிலுக்கு உடைய தழுக்கு நடைவு ஜன்ன புடிச்சு மயக்கி புடிச்சு உன்ன நினைச்சு கிறுக்கு புடிச்சு புலம்புரேரே அப்போ புடிச்சு மானே தேனே கண்ணே பொண்ணே வா. கோவா மாம்பழமே கோவா மாம்பழமே, மச்சி வீட்டில் காத்திருக்கும் மல்கோவா மாம்பழமே, பச்சைக்கிளி போட்டாத மல்கோவா மாம்பழமே, கோவா மாம்பழமே கோவா மாம்பழமே. பாட்டெல்லாம் நல்லாத்தான் இருக்குது, மெட்டு நம்ம பரம்பரையாவில் இருக்குது. மாலதி, மாலதி மாலதி, நிஜமா? யார் நீ? அபாயச்சங்க அங்கமுத்து பாகவதர் சிஷ்யன், சிம்ம குரல் விஞ்ஞான பாகவதர். ஏய், நீ பாடினா கழுதான் கேட்க. சும்மா நீங்க கேளுங்க சாரு. அந்த காலத்துல மேடை மேல ஏறி சும்மா வெளு வெளுன்னு வெளுத்து கொண்டு இருக்கேன். எங்க கொஞ்சம் கொல்லு பாக்க. சிண்டு தட்டி முடிஞ்சுகிட்டு சிந்தாடி போட்டு இந்த கட்டிக்கு தாளம் போட்ட சிங்கமே, சும்மா கிண்ணாரம் கொட்டிக்கிட்டு புண்ணாக்கு தின்னு விட்டு திண்ணாயில தூங்கி வந்த சிங்கமே, இதரு திண்ணாயில இன்னும் ஸ்டாப்பிங் பிளேஸ் வரலீங்களே. போடு. போட்டேன். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இதுங்களா, எனக்கு எல்லாம் தெரியும் சாரு. எப்படி? தெருக்கூத்துல கத்துக்கிட்டேன்.
உன்னை வாரி கையில போடா. அட சினிமா பொருள் விஞ்ஞான பாகத்துறேன். வெள்ளக்காரன் கூத்த பாத்திருக்கியா நீ? இல்ல சார். இல்லையே. சும்மா ஏபிசி இல்ல, சும்மா புரண்டு எந்திப்பாங்க. பாக்குறியா நீ? எங்க ஜகா வாங்க. 1 2 3 4 5 6 7 8 நந்து வந்து நரிக்கிட்டத்தான் சொல்லிக்கிட்டான் குட் நைட். அங்கே நாத்தியும் மதனியுமா போடுறாள் லெஃப்ட் ரைட், போடுறாள் லெஃப்ட் ரைட், போடுறாள் லெஃப்ட் ரைட். கோவா மாம்பழமே நண்டு வந்து நரிக்கிட்டத்தான் சொல்லிக்கிட்டான் குட் நைட். அடியேனும் ஆடி இருக்கேன், ஆட்டத்தையும் பார்த்திருக்கேன். ஐயாவின் ஆட்டம் போல அம்மாடி நான் கண்டதில்லை. சவால கடிக்கிறீ சாப்பிட்டு பாது வடையறி. சவால கடிக்கிறீ சாப்பிட்டு பாது வடையறி. கோவா மாம்பழமே மல்கோவா மாம்பழமே. வர்றீங்க? ஒண்ணு இல்ல தாயே. இருங்க இருங்க, அவர்கிட்ட சொல்றேன். விஞ்ஞானம் சொல்லு. நாம கூட மாமா கிட்ட ஆடி காமிக்க. அட நீங்க ஒண்ணு நானா கேள்வி சொல்லிடாத. கருத்து என்ன கருத்து புடிச்சு என்ன நிஜமா? உட்காரு உட்காரு சொல்லு. உட்காரு. இல்ல இல்ல சும்மா நீங்க சும்மா அப்படியே என்னங்க உடம்பு மாத்திரம் சுத்துத? புரியல. உட்காரு உட்காரு அப்படியே உட்காரு. தலையை சுத்தவே உடம்பு மாத்திரம் சுத்து. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இல்ல சத்தம் போடாதீங்க. வந்து திரும்ப ஐயோ இல்ல இல்ல நீங்க சும்மா கொஞ்சம் இல்ல கொஞ்சம் சொல்றேன். இல்ல நீங்க திரும்ப உட்கார்ந்து சொல்றேன். உட்காருங்க. சரியா போச்சுங்களா? இல்லைங்களா? என்ன கொஞ்சம் இருக்கு. கொஞ்சமா என்னம்மா அப்பா என்னம்மா? வந்து ராத்திரிக்கு ஒரு சின்ன விருந்து ஏற்பாடு செய்திருக்கேன்ப்பா. விருந்தா? யாருக்கும்மா? வந்து அத நான் வந்து ராத்திரிக்கு சொல்றேன்ப்பா, விருந்தப்ப சொல்றேன். விருந்தப்ப சொல்றியா? சரி, அவ்வளவுதானே. போயிட்டு. ஆமா, விருந்துக்கு வர சொன்னீங்களே, யாருக்கு விருந்து, என்ன விருந்து? யாருக்குன்னு எனக்கே இன்னும் தெரியாது. மாலதி ஏதோ சந்தோஷமான சமாச்சாரம் சொல்ல போறேன்னு சொல்லி. அப்படிங்க உங்களுக்கே தெரியாதா? தெரியாது. இப்ப நீங்க கேட்டா ஸ்டண்ட் ஆயிடுவீங்க. என்ன ஆயிருவேன்? ஸ்டண்ட் ஆயிடுவீங்க. என் மாமா மக மாலதி எனக்காகவே பர்சனாலிட்டியா எல்லாம் செஞ்சு வச்சு. அதோ கண்ணு நீங்களே கேட்டுக்கீங்க. அவர் இன்னும் வரலையாப்பா? வரலையா? நான் எப்போ பிடிச்சு காத்துக்கிட்டு இருக்கேன். மாமா ப்ளீஸ், அந்த இடம் உங்களுக்கு இல்ல, விருந்து சந்தன் சாருக்கு. விருந்து எனக்கு இல்லையா? அப்பா நான் போய் அவரை பார்த்துட்டு வரேன். அது மரியாதை இல்லம்மா. விருந்தாளிகளை கூட்டிட்டு வர்றது எங்களை போல் உள்ள பெரியவங்களுக்கு தான் உச்சிடும். நானே போய் கூட்டு வர்றேன். சரி, கூட்டு வந்து. மாமா, இந்த வாத்தியார் எப்பவுமே பஞ்சரா வர்றதே இல்லை. மேல்நாட்டுல பஞ்சர்னா பஞ்சர். நான் என்ன தெரியுமா செய்வேன்? 4 மணிக்கு சோறு போடுறாங்கன்னா 2 மணிக்கெல்லாம் போய் குந்திக்கிறேன். உங்களுக்காகத்தான் எல்லாரும் தயாரா காத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க சீக்கிரம். கொஞ்சம் லேட் ஆயிட்டு. இன்னைக்கு விருந்து உங்களுக்கு பிரமாதமா நடக்கும். அங்க வந்து பார்த்தா இல்ல தெரியும் உங்களுக்கு கொடுக்க போற வரவேற்ப. பாவங்கிறீங்க? என்னன்னா, உலகம் தெரியாத உன்னை பார்த்து பரிதாபப்படாமல் வேற என்னப்பா செய்ய சொல்ற? பார்த்து பரிதாபப்படுறீங்களா? எதுக்கு சார்? எதுக்கா? என் மனசுல கொஞ்சம் பச்சாத்தாபம் இருக்கிறதுனால. வேற என்ன? பார்த்து உட்கார். உன்னை கண்டா மாலதிக்கு பிடிக்காதோ? இல்லீங்களே, என்கிட்ட ரொம்ப பிரியமா இருக்குதுங்களே. நீ அவளை அடிக்கடி சந்திச்சு பேசுறது உண்டா இல்லையா? என்கிட்ட போய் சொல்லாதே. ஒரே ஒரு தடவை தான் சார் சந்திச்சோம். என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? காதல் கேட்கணும்னு பேசுனீங்க. திமிர் வைக்க போறேன்னு அவளே சொல்லிட்டாளா? இந்த விஷயத்தை சொல்லி ஹெல்ப் செய்யலாம்னு வந்திருக்கேன். பணக்காரன் செய்யறத நீ கேள்விப்பட்டதில்லை? கழுத்தை வெட்டுவானோ, கண்ணை குத்துவானோ, காரை அறுப்பானோ, நாக்கை அறுப்பானோ. இப்ப நான் என்ன சார் செய்யறது?
நானும் அவளுக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்க மாட்டேங்கிறா பிடிவாதக்காரி. பூரா விஷயத்தையும் அவ அப்பன் கேட்டா உன் எலும்ப நொறுக்கிடுவானே. சரி சரி பாபா, எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. புறப்படு. இப்ப எப்படி சார் நான் இங்க வருவேன்? தயவு செய்து நீங்க தான் சார் என்ன எப்படியாவது காப்பாற்றணும் ப்ளீஸ். நான் காப்பாத்துறதா? சரி, நீ அர்ஜென்டா எங்கேயோ வெளியே போயிருக்கிறேன்னு சொல்லி சமாளிக்கிறாப்புல வச்சுக்கோ. அப்புறம் நீ என்ன காட்டி கொடுத்தா? இல்ல சார், நான் அப்படி ஒண்ணும் செய்யவே மாட்டேன் சார். சரி, அப்ப அவகிட்ட நான் சமாளிச்சுக்கிறேன். ஆனா ஒன்னே நீ ஜாக்கிரதையா பாத்துக்கோ. ஆமா, ஜாக்கிரதை. அப்பா, நான் அவரை முதல்ல கர்வி மமதை பிடிச்சவர் நினைச்சேன்ல. ஆனா அது தவறப்பா. அவர் ரொம்ப நல்லவர், உயர்ந்த அறிவாளி கூடப்பா. அறிவாளி படிச்சிருந்தா தான் என்ன, இவ்வளவு திமிரக்கூடாது. என்ன சொன்னாரு? முக்கியமான கொஞ்சம் வேலை இருக்கு, கட்டாயம் போய்த்தான் தீருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். இந்த மாதிரியான பசங்களுக்கு நம்ம வீட்டுக்குள்ள இடமே கொடுக்கப்படாது. மாத்தம். எங்க போனார்? அதே எங்க சொன்ன. மாலதி, என்ன சாப்பிடாம வந்துட்டீங்களாமா? விஞ்ஞானம் வாத்தியாருக்கு காஃபி டிஃபன் ஒண்ணும் நீ கொடுக்காது. ஆகட்டமா. வாத்தியார் வரலையா? அடி சக்க படா குச்சிதான். சரிங்க, அந்த முறுக்கு சுண்டல் எல்லாம் சேர்த்துக்கலாம், ஆறி போயிட போகுது. நேத்து நீங்க செஞ்ச வேலை உங்களுக்கே நல்லா இருக்குதா? எவ்வளவு அவமானமா போச்சு எனக்கு. என்னம்மா? அவர் காலி பண்ணிட்டே போயிட்டாரு போல இருக்குதே. ஆமாம்மா, ரொட்டி படுக்க ஒன்னும் காணுமே. ராத்திரி நீ அவரை பாத்தியா? இல்லம்மா. இல்ல, அந்த மனுஷனுக்கு ஒரு கல்யாணம் ஆயிருக்குன்னு வைங்க, அந்த பொண்ணை இந்த மாதிரி தான் தவிக்க விட்டுட்டு போவாரு. அவரை பத்தி நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. அப்படிப்பட்டவங்கதான் தன் மனைவியை தவிர வேற யாரையும் மனசால கூட நினைக்க மாட்டாங்க. ஏதோ காரணம் இல்லாம அவர் போயிருக்க மாட்டாங்க. கன்னியப்ப மாமாவுக்கு பதிலா நானே வந்திருந்திருக்கணும். தப்பு ஏன் மேலதான். மாலதி, உங்ககிட்ட கூட சொல்லிக்காம போயிட்டாருமா. கவலைப்படாதம்மா, வாத்தியாரை கண்டுபிடிச்சு கூட்டு வந்துட்டா போகுது. பரீட்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் போயிருந்திருக்கலாம். அவன் போனதே நல்லதுதான். வயசு பொண்ணு வாலிபனோட பழகுறாங்க, கெட்ட பேர் இருந்தா நம்ம தப்பிச்சோம். மாமா, நீங்களா இருக்கிறதுனால நான் பேசாம இருக்கிறேன். என்ன மாலதி, பெரியவங்களை இப்படி சொல்லலாமாம்மா? அந்த பெரியவங்க மத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்ப்பா. ஞானம் அவர் என்கிட்ட சொல்லாம போனதுக்கு காரணம் தெரிஞ்சுக்கிட்டாதான் என் மனசு நிம்மதியா இருக்கும். அவங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட்டியாரணும், அவ்வளவுதானே. அது அவ்வளவு சுலபத்துல நடக்கக்கூடிய காரியமா? சுழுவா சொல்லு, நான் உடனே செய்யறேன். பாத்தியார் ஐயாவே, எப்படியாவது கண்டுபிடிச்சு இங்க கூட்டியாரணும். எப்படி தேடுவீங்களோ என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இந்த காரியத்தை மட்டும் நீங்க கரெக்டா செஞ்சு முடிக்கல, அப்புறம் ஞானம்னு சொல்லிக்கிட்டு என் முகத்தை முடிக்க கூடாது. ஆமா, கண்டிஷனா சொல்லிட்டேன். நானும் பாயிண்டா சொல்றேன். இமயமலை சிகரத்துல இருந்தாலும் சரி, 7 கடலுக்கு அப்பால இருந்தாலும் சரி, இல்ல யமனுகிட்ட இருந்தாலும் சரி, இங்க கொண்டாந்து நிறுத்துறேன். கேட்கலன்னா இந்த தலைவாசல் மிதிக்கிறது இல்ல. சரி, ஐயா கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீ புறப்படு. பரவாயில்ல. நீங்க வராம அந்த வீட்டுல நான் கால் எடுத்து வைக்க மாட்டேன். இப்ப நான் அங்க வந்தா இவ்வளவு தூரம் செய்த கன்னியப்பன் இன்னும் என்னெல்லாம் செய்வானோ? கன்னியப்ப சொல்றது தர்மலிங்க நம்புவாரா, இல்ல நாம சொல்றத நம்புவாரா? மாலதி அம்மாவுக்கு ஏதாவது ஆபத்து வராம தடுக்கிறதுக்காவது நீங்க இங்க இருந்துதான் ஆகணும். அதனால இதே ஊர்ல ஏதாவது ஒரு வேலை விட்டு தேடிக்கிட்டா. நான் சொல்றது பாயிண்ட்டுங்க. வேலை கிடைக்கணுமே விஞ்ஞானம். வேண்டிய வேலை நான் வாங்கி தர்றேன். பாருங்க, உங்க மாதிரி இருந்தா அந்த காலத்துல குறைக்க முடியாது. பெரிய மனுஷன் மாதிரி சும்மா டிப்டாப்பா அல்டாப் உல்டாப் கப்டா குப்டாலும் அடிக்கணும்.
பெரிய குடும்பம் இருக்குதுங்கணும், குட்டி இருக்குதுங்கணும், இருக்கிறத இல்லங்கணும், இல்லாத இருக்குங்கணும். உண்மை தெரிஞ்சு போய் எங்கேயாவது சிக்கிக்கிட்டா சமாளிக்கிறதுக்கு தான் நான் இருக்கிறேனே. நான் சொல்றபடி மாத்திரம் கேள்வி சாரு. உனக்கு வேலை கிடைக்குதா இல்லையா அப்புறம் பாரு. பாவம். டைம் பீயிங் நாளையில இருந்து ஒரு டெம்பரரி உத்தியோகம் தரேன். சம்பளம் 100 rupees தான் பே பண்ணுவேன். சில சார் நாளையில இருந்தே உத்தியோகத்துக்கு வந்துடுறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஒன் டவுட். என்ன சார்? டுமாரோ அட் 11 ஐ உன் அட்ரஸ்க்கு வருவேன். ரொம்ப பேர் போய் சொல்லி என்னையே சீட் பண்ணி ஏமாத்துறாங்க. நான் சொன்னது உண்மையான கிளியர் பண்ணிக்கணும். ட்ரீட் பண்ணது ட்ரூத்தா, ரியலி பெரிய ஃபேமிலி தானா? இந்தாங்க சார், தேங்க்யூ. இந்த மாடர்ன் டேட்ல ஒய்டியும் வைக்கப்படுறேன். இது வரைக்கும் நான் வேற ஒரு ஆம்பளைய கண்ணெடுத்தும் பார்த்தது இல்லைங்க. வாட்டினுமே உன் குரல். சந்திரன், உன் சிஸ்டர் பேர் என்ன? பேரு சார், என் தம்பிக்கு உத்தியோகம் என்ன ஆச்சு? கொடுக்குறேன். மிஸ்டர் சந்திரன் வித்தியாசமா தோணும். எனக்கு வைஃப் கிடையாது. அவள் கல்யாணம் ஒரு அக்காவே. உங்க அபிப்பிராயம் என்ன? அப்போ இந்த விஷயத்த எங்க அப்பா அம்மா வரட்டும், அவள்கிட்ட சொல்லிடுறோம். தம்பிக்கு நாளைக்கு உத்தியோகம் கொடுத்துடுறீங்களா? ஒய் நாளைக்கு? டுடேவே முடிச்சுடலாம். அவங்க வரட்டும். ஐ வெயிட். அப்போ கொஞ்சம் இருங்க, இந்த வந்துடுறேன். ரமாமணி, நீ இங்கே இருமா. இந்தாங்க, உங்களுக்கு திங்கிறதுக்கு ஏதாவது கொண்டுட்டு வரேன். நோ நோ நோ, என் உடம்பு இஸ் நாட் வெல். உடம்பு சரியில்லையா? அப்ப மருந்தை கொண்டு வரேன். என் உடம்பு முறுக்காத்தான் இருக்கு. முறுக்கா இருக்கா? அப்ப முறுக்கே கொண்டு வரேன். ஐயோ, முறுக்கு வேண்டாம், பல்லு கிடைக்கப்படும். அப்ப இருந்து கொஞ்சம் காப்பியாவது கொண்டு வர்றேன் நான். அடே சந்துரு, சந்திரா, வை நீ கூட போற? வாடா சந்துரு, நீ இங்கே இரு. எனக்கு ஹெல்ப் செய்ய வேணாங்களா? ஓஹோ, அதுவும் ஐடியா தான். ஹெல்ப் பண்ணு. போடா சந்துரு. பெரிய ஆபத்துல மட்டும் கண்டிப்பா நமக்கு உத்தியோகம் கிடைக்கவே போறதில்ல. நீங்க பயப்படாதீங்க சாரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க சீக்கிரமா போட்டுட்டு வந்து சேருங்க. வாங்க வாங்க முதலாளி, வாங்க வாங்க. ரொம்ப நேரமா காலையில மாதிரி கத்திட்டு இருக்கேன். நீங்க அப்படி கத்திக்கிட்டு இருந்து என் காதுல விழல பாருங்க. எங்க அவங்க அப்பா அம்மாவும்? எங்க அப்பாவும் அம்மாவும் இந்த தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. தங்கச்சி 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 தங்கச்சி, அட வா, வெளியில சும்மா வைக்கப்படாதவா. நீங்க கத்திக்கவா ஆள் கிடைக்கல? எனக்கு நிறைய சொத்து இருக்குது. எங்க 2 பேருக்கு சம்மதம் தான். எங்க அம்மாவையும் அப்பாவையும் கேட்டுக்கிட்டு நாளைக்கு உங்களுக்கு சொல்லிடுறேன். அது இருக்கட்டுங்க, என் வேலை நிச்சயம் தானே. கல்யாணத்தை தீர்மானம் பண்ணிட்டான். சொத்து பூரா உங்களுக்கு தானே. அவங்க வந்து முடிவு பண்ணிட்டே போயிட்டான். மேலக்காரனுக்கும் தாளக்காரனுக்கும் அட்வான்ஸ் பண்ணின பாரு. முகூர்த்த தேதியோடவே வந்துட்டீங்களா? வாங்கிட்டுங்க. மனோரஞ்சன், அத நீ சும்மா இருப்பா. செல்ற குறுக்க குறுக்க பேசிட்டு. தங்கச்சி, நீ போய் சீக்கிரம் காப்பி கொண்டு வா. அது எதுக்கு போகணும்? நீ போய் கொண்டாய. இல்ல, அது கைனாலேயே கொடுத்தா. ஆமா ஆமா ஆமா, காப்பி கொஞ்சம் சூடாவே இருக்கட்டும். அதோட கொஞ்சம் ஸ்ட்ராங்காவும் கொண்டு வாமா. செல்ற செல்ற, நீங்க இருங்க, நான் வரேன். நீங்க போய் காப்பி வாங்கிட்டு வந்துருங்க. நான் உங்ககிட்ட எப்படியாவது கழுக்க பண்ணி சமாளிச்சுக்கிறேன். வழியில கட்டாம எவ்வளவு நேரம் வெயிட் செய்யறது? இல்ல, உங்களுக்கு ஓவர் தான் பிடிக்கும்னு சொன்னேன் நானு, காப்பி தான் பிடிக்கும்னு சொன்னா தம்பி, அதான் லேட்டு. பால் காய்ச்சி காத்துட்டோம். ஸ்லோவா நீங்க வந்து இங்க வந்து பண்ணிட்டா ரமணி, ரமணி ரமணி, என்னங்க வர வர ரொம்ப ஓவரா போறீங்க.
ரவாமணி ரவாமணி, நான் வரலையே ஒரு அதிர்ஷ்டமான மேன். உத போல ஒரு அழகான கேர்ள் என்ன லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறதுன்னா இட் இஸ் a கனவு கண்ணே, இட் இஸ் a கனவு. ஆஹா, ரவாமணி ரவாமணி, நமக்குதான் மேரேஜ் ஆக போறது, ஏன் அவ்வளவு மேக்கப் பண்ற? ஷவுட் பண்ணிக்கிட்டே இருக்கா. யாரோ ஒருத்தர் சத்தம் போடுறான். நீங்க காப்பி குடி. நீ எங்க போற ரவாமணி? நான் வந்து பாவாடை கட்டிட்டு வந்தேன். நீ எங்க போற சொல்லு? அவரு பாவாடை கட்டி விட வர்றாரு. என்னங்க எங்கப்பா மனோரஞ்சம்? உங்களுக்காகத்தாங்க காப்பி போடுறதுக்கு டிகாஷன் பால் சர்க்கரை எல்லாத்தையும் கலந்துகிட்டு இருக்கு. என்னத்த கலந்து? நீங்க உட்காருங்க சொல்லு. உட்கார் தங்கச்சி. மனோரஞ்சனம் 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 இந்த கதை நாக பாம்பு மாதிரி நிறைய. ஆமாங்க முதலாளி. என்ன கலர் என்ன கலர்? விடுங்க முதலாளி, தங்கச்சிக்கு தலை வலிக்க போகுது. விடுங்க முதலாளி, விடுங்க முதலாளி. இந்த கதையை கத்துருச்சா இந்த காலத்துல 10 பொண்ணுகளுக்கு உபயோகப்படும். தங்கச்சி தங்கச்சி வா தங்கச்சி. அந்த காலத்துல கவிஞர்லாம் இந்த கதையை பத்தி எப்படி வர்ணிச்சிருக்காங்க தெரியுமா? ஆமாமா வர்ணிச்சிருக்காங்க வர்ணிச்சிருக்காங்க. யாரு? என் ரூம்ல இருந்த பொண்ணு உன் ரூம்க்கு எப்படிப்பா வந்தா? யாரு? சுத்த பூரிஷா இருக்க, என்னப்பா பூலம் பேசுற? இந்த ரூம்குள்ள உன்னை யார் வர சொன்னா? என் பொண்ணு போல இருந்தா ஐ வந்து என்ன உன் ரூம்குள்ள இந்த பொண்ணு இருக்கலாம். வா ஐ காண்பிக்கிறேன். எத்தனை போட்டுக்கிறீங்களா பாரு, இதே ஐ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. என்ன ஆச்சரியம், அந்த ரூம்ல இருந்த பொண்ணு இந்த ரூமுக்கு எப்படி வந்தா? அந்த பொண்ணு வேற எங்கேயாவது. திஸ் இஸ் டிங் டிங் ரவாமன். ஏதோ பெரிய ஆபத்தா இருக்குது, நம்ம ரூமுக்கு வாங்க பார்க்கலாம். ஐயாவுக்கு வெத்தலை தட்ட கொடு. அங்க இருக்கிற இங்க எப்படி வந்தா? அது வேற பொண்ணுங்க. சம்திங் ராங். வாங்க. சந்திரன், பெரிய எல்லாரும் ஏமாற்றிட்டேன். ஏமாந்துட்டேன். ஏமாத்துட்டேன். என்னையா இது? என்னையா கலாட்டம்? கல்யாணத்துக்கு சிஸ்டர் இருக்கு, மேரேஜ் பண்ண பணம் இல்லைன்னு சொல்லி எல்லாரும் ஏமாத்துட்டான். அதே அதையே சொல்லி என்ன ஏமாத்துட்டாயா? இவனை சும்மா விடக்கூடாது. போலீஸ கூப்பிடுங்க, வரட்டுமே சொல்லி பார்ப்போம். ஏன்னா உங்க 2 பேருக்கும் இந்த வயசுல கல்யாணம் கேட்குதாங்கிறத நானும் சொல்லி பாக்குறேன். நானே கூப்பிடுறேன் போலீஸ். போலீஸ் போலீஸ். எனக்கு லாஸ்ட்ல ஒர்க் இருக்கு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வரேன். நீ புத்தி வரட்டும்னா நாங்க இப்படி செய்யறோம். அப்படிங்களா? ஆமா, உங்க சாமான்களை எடுத்துட்டு நிறைய கட்டுங்க. இன்னும் வாடகை கூட கொடுக்கலீங்களே சார். என்ன சாரு, உன்னை காலி பண்ண சொன்னாரா வாடகை கேட்டாரா? பாயிண்ட விட்டுட்டு உன் பேச்ச கேட்டு பொய் சொன்னது நல்லதானே விஞ்ஞானம். நமக்கு இந்த மாதிரி எல்லாம் அவமானம் ஏற்பட்டது. அவமானம் இல்லைங்க, அனுபவம். உலகத்துல எத்தனை விதமான பெரிய மனுஷாளு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க சந்தர்ப்பம் கத்து கொடுக்கிற பாடங்க. இப்ப நான் என்ன செய்யறது? ரொம்ப கவலையா இருக்கு விஞ்ஞானம். கஷ்ட காலத்துல கவலைப்படலாங்களா? கஷ்டத்தை சமாளிக்கிறதானே புத்தாலித்தனம். பாருங்க, எல்லாம் காலையில யோசனை பண்ணிக்கலாம். நீங்க பேசா படுங்க சொல்றேன். யோசனை பண்ணாதீங்க, படுங்க.
பால் பால் பால். அந்த பொண்ணு மேல எனக்கு பிரிய இருக்குது. ஆனா அங்க போகவே எனக்கு பயமா இருக்குது. நான் என்ன செய்வேன் பாட்டி? என்னதான் பாட்டி செய்ய சொல்றேன்? சந்திரா, இங்க வா. உன்னை பார்க்கும்போது உன் தாத்தாவின் ஞாபகம் தான் வருது எனக்கு. உட்கார், வருத்தப்படாது. உன்னை போலவும் உன் தாத்தாவும் கோழையா இருந்தார். எந்த காரியத்துல பிரவேசித்தாலும் தோல்வி ஏற்பட்டு அவமானப்பட்டார். ஆனா திடீர்னு அவர் பெரிய வீரராயிட்டார். சந்திரா, ஒவ்வொருத்தர்கிட்டையும் உலகத்தையே எதிர்த்து போராடக்கூடிய மனோசக்தி இருக்குது. ஆனா கோழைத்தனமும் அவநம்பிக்கையும் அதை அறிய முடியாம செய்துடுறான். எப்போ மனுஷன் தன்கிட்ட இருக்கிற சக்தியை தெரிஞ்சுக்கிறானோ அப்பவே அவன் வீரனாகிறான். அதே போல உன்னை விட கோழையா இருந்த உன் தாத்தா பெரிய வீரனானார். என்னை விட கோழையா இருந்த தாத்தா அவ்வளவு உயர்ந்த நிலைக்கு வந்தார? ஆச்சரியமா இருக்குதே பாட்டி. ஆச்சரியம் தான் சந்திரா, சொன்னா நீ நம்ப கூட மாட்ட. ஒரு சாது அவருக்கு ஒரு சாயத்தை கொடுத்தாராம். அதன் சக்தியின் மகிமையினால தன் தைரியத்தை உணர்ந்து அவர் பெரிய ஆளாயிட்டாரு. ஆயத்தா என்ன பாட்டி? இத்தனை நாளா நீ அதை பத்தி என்னண்ட சொல்லவே இல்லையே. இப்ப அது உங்ககிட்ட இருக்குதா பாட்டி? இருக்கு சந்திரா, ஆனா அத பார்த்து நீ என்ன செய்ய போற? அது மேல உன் தாத்தாவுக்கு இருந்த நம்பிக்கை உனக்கே அது. நம்பிக்கை இல்லாம என்ன பாட்டி? அதன் உதவியால் நானும் தாத்தாவை போல ஆக முடியும் பாட்டி. கொண்டு வா பார்க்கலாம். உனக்கு இல்லாம வேற யாருக்குடா கொடுக்க போற? உனக்காகத்தான் அதை பத்திரமா வச்சிருக்கேன். இரு, கொண்டு வா. இந்தா, இத தொட்டாலே நம்பிக்கை உள்ளவங்களுக்கு ஒரு தைரியம் பிறகு இன்னும் ஒரு புது மனுஷனா மாறிடுது. உண்மைதான் பாட்டி. இத கையில வாங்கின உடனே எனக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கு. புறப்படும். உன்னை நம்பின பொண்ண போறேன் பாட்டி, இப்போதே போறேன். சந்திரா, ஏன் பாட்டி? ஒரு விஷயம். என்ன பாட்டி? உன்னை ஒரு விதவை கிழவை வளர்த்தா அவ உயிரோட இருக்கிறான்னு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஏன் பாட்டி? காரணம் கேட்காத, நான் சொல்றபடி செய். அண்ணியப்ப ரொம்ப கெட்டவேன்னு சொல்லி இருக்கிற, அவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கோ. சரி பாட்டி. நீ செய்யும் நேர்மையான காரியத்தில் முருகன் உனக்கு வெற்றி அளிக்கட்டும். வர்றேன் பாட்டி. அடிக்கடி கடலை கொடுத்தல்ற. தலை நிமிர்ந்து நில்லடா, சஞ்சலத்தை வெல்லடா. தலை நிமிர்ந்து நில்லடா, சஞ்சலத்தை வெல்லடா. இந்த வாழ்விலே பயம் நீங்கினாலே தோல்வி ஏதும் பாரிலே. பயம் நீங்கினாலே தோல்வி ஏதும் பாரிலே. தலை நிமிர்ந்து நில்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, சஞ்சலத்தை வெல்லடா. தரணி எங்கும் நிகருனக்கு இல்லை என்று சொல்லடா. தலை நிமிர்ந்து நில்லடா. எண்ணி நீ அழுபவனை ஏமாற்றும் வாழ்விதியே. கண் திறந்து நிற்பவனை கை கொடுத்து தூக்குமடா. உள்ளம் தன்னிலே உறுதியானதே வெள்ளமாக பொங்கினாலே. உள்ளம் தன்னிலே உறுதி
பள்ளமெல்லாம் மேடாகி போகுமடா, பள்ளமெல்லாம் மேடாகி போகுமடா, பாலைவனம் சோலையாக மாறுமடா, பாலைவனம் சோலையாக மாறுமடா. தலை நிமிர்ந்து நில்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, சஞ்சலத்தை வெல்லடா. தரணி எங்கும் நிகருனக்கு இல்லை என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. அம்மா கும்பிடுறேனுங்கம்மா, வேலை இல்லாம அலைஞ்சுக்கிட்டே இருக்கேம்மா. நீங்க பெரிய மனசு வச்சு ஏதாவது ஒரு வேலை கொடுங்க தாயே. ஒண்ணும் வேலை இல்லையே கிழவா. விஞ்ஞானம் கொஞ்சம் சாப்பாடு போட்டாங்க. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது பாப்பா, நான் கிழவன்னு பார்க்காது. நீ என்ன வேலை சொன்னாலும் சரி, உசார செய்திருவேன். வீட்டை பாத்துக்குவேன், உடமைய பாத்துக்குவேன், தோட்டத்தை பாத்துக்குவேன். ஏது ஆளு பெரிய ஆளா இருப்ப போல இருக்க. பாத்துறது இருக்கிறேன் தவிர நீங்க சொன்னது வார்த்தை வந்தாருங்க. தர்மராஜா வந்துட்டாரு. தர்மராஜா கும்பிடுறேனுங்க எஜமா. யார் ராணி? உங்க அருண் எஜமா. எஜமா நீங்க மனசு வச்சா போதும், இந்த நாய்க்கு வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறேன். ஒரே பொண்டாட்டி 9 குழந்தைங்க, எல்லாரையும் நான் தாங்க எஜமா காப்பாற்றணும். ஏப்பா எஞ்சிரான குடும்பத்தம் போல இருக்கு. நீ கிழவனா இருக்கிறிய, உன்னால என்ன வேலை செய்யும்? அப்படி சொல்லாதீங்க எஜமா. நான் கிழவனா இருந்தாலும் என் உடம்புல ஓடுறது இளவட்ட ரத்தமுங்க. ஐயா முகத்துல கருணை வழியுது. ஐயோ கட்டாயம் வேலை கொடுப்பாரு, கட்டாயம் வேலை கொடுப்பாரு. எஜமா நீங்க கண்ணால சாடை காட்டினா போதும், உடனே இந்த உயிரியை விட்டுடுவேன். இந்த காரியத்தை செய்து முடிக்க கொஞ்சம் தயவு பண்ணீங்க எஜமா. முந்தி இருந்த தோட்டக்காரனை நிறுத்திட்டு அந்த வேலையை நீ ஏற்றி. உலகத்துல மழை பெய்யுதுன்னா ஏசமா பெய்யாது, தெய்வத்தை கண்ணால பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா எசமா நான் என் கண்ணால பார்த்துட்டேன். எசமா நீங்க தான் விஞ்ஞானம் அந்த குடிசையை காலி பண்ணி அவனுக்கு கொடு. அவன் அங்கே இருந்தது. நல்லதுங்க எசமா. போகலாம். இதான் உன் குடிச்ச, அங்க போய் இருந்துக்க. இதெல்லாம் எடு.